இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 30:17. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளுண்ட நிலைமையில மனிதரால் நிராகரிக்கப்பட்ட உங்களை பார்த்துதான் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்க இருதயத்துல ஏதோ ஒரு காயம், உங்க சரீரத்துல ஒரு பலவீனம், உங்க மனதுல ஒரு காயம், இப்படிப்பட்ட ஒரு காயங்களோடு வேதனையோடு தள்ளுண்ட நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நீங்க உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நொறுங்கி இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் காயங்களை ஆற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் ஆரோக்கியம் வர பண்ண போகிறேன். உன் சரீரத்துல நான் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் தள்ளப்பட்ட நிலைமையில, மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை, சரீரத்துல பலவீனம், காயம், ஆரோக்கியம் இல்லாத இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறா. அவளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, வேதனை மாறியது, துக்கம் மாறியது, காயங்கள் மாறியது. கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணினார். ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தள்ளுண்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்ததுனால, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில மனவேதனையோடு காயங்களோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காயங்களை அவர் ஆற்ற போகிறார். உங்களுக்கு அவர் ஆரோக்கியம் வர பண்ண போகிறார். உங்க சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தள்ளுண்ட நிலைமையில, நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காயம் அப்பா, சரீரத்துல பலவீனம், மனதளவுல காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். கடன் பாரத்தின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, பலவீனம் வந்ததோ நிமித்தம் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறுவதாக. சரீரத்துல சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானம், கிருபைகளை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களை கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நல்ல சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. அரசாங்க தேர்வுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை தாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், நெருக்கங்கள் எல்லாம் மாட்டும். கையின் பிரயாசங்கள், பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தள்ளுண்ட, நிராகரிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில வேதனையோடு காயத்தோடு இருந்த உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்க காயங்களை எல்லாம் அவர் ஆற்ற போகிறார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.